ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் ஹேமமாலினி. வெல்கம் டு மாலினிஸ் தாபா. இன்றைக்கி நம்ம சேனலில் நெத்திலி கருவாடு பிரட்டல் எப்படி செய்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வழக்கமாக நம்ம ஃப்ரெஷ்ஷான நெத்திலி வாங்கி கறி வைப்போம், அப்படி இல்லைன்னா ஃப்ரை பண்ணி சாப்பிடுவோம். எப்படி சாப்பிட்டாலும் நடுவில் உள்ள முள்ளை நீக்கிட்டு தான் நம்ம சாப்பிட போகிறோம். ஏன்னா அது நம்ம தொண்டையில் போய் குத்திக்கும்ன்றதுக்காக நம்ம நடுவில் உள்ள முள்ளை நீக்கிட்டு சாப்பிட போகிறோம். நடுவில் உள்ள முள்ளில் தான் அதிகமான கால்சியம் சத்து இருக்குது. அதை வீணாக்காமல் இந்த மாதிரி கருவாடாக நீங்கள் செஞ்சு சாப்பிடும்போது கால்சியம் சத்து அதிகமாக கிடைக்கும். ஏன்னா நம்ம முள்ளையும் சேர்த்து தான் நம்ம சாப்பிட போகிறோம். அதனால ரொம்ப ஆரோக்கியமான ரொம்ப டேஸ்டான நெத்திலி கருவாடு பிரட்டலை எப்படி செய்யறதுனா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோவுக்கு போகலாம். நெத்திலி கருவாடு பிரட்டல் செய்கிறதுக்கு 1/4 கிலோ அளவுக்கு நெத்திலி கருவாடு வாங்கி வச்சுருக்கேன். இதில் இருக்க தலைப்பகுதியை கிள்ளி நம்ம எடுத்துக்கலாம். வால் பகுதி உங்களுக்கு தேவை இல்லைன்னா சிசர்ஸை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் தலைப்பகுதியை மட்டும் நல்லா கிள்ளி ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லா தலைப்பகுதியும் நல்லா கிள்ளியாச்சு, சுத்தமாக இருக்குது. இப்போ இதில் மண்ணும் உப்பும் அதிகமாக இருக்கும். உப்பு போட்டு தான் இதை காய வைக்கிறது. பச்சை நெத்திலே நிறைய உப்பை போட்டு மண்ணில் கடலோரத்தில் தான் காய வைக்கிறது. அதனால உப்பும் மண்ணும் அதிகமாக இருக்கும். இதை நீக்கிறதுக்கு சுடுதண்ணி ஊற்றி 15 செகண்ட் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு வடிகட்டிட்டு மறுபடியும் சுடுதண்ணி ஊற்றி இதே மாதிரி 15 செகண்ட் வச்சுட்டு நல்லா வடிச்சிட்டு 2-3 தடவை நல்லா டேப் வாட்டரை கழுவி ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது மண்ணும் உப்பும் அதிகமாக இருக்கனால அது எல்லாமே நல்லா நீங்கிரும். இப்போ அப்படியே இருக்கட்டும். நல்லா தண்ணியை ஊற்றி நல்லா கழுவிட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ தண்ணி ஊற்றி கழுவியாச்சு. 2 தடவை நல்லா சுடுதண்ணி ஊற்றி கழுவிட்டு மறுபடியும் டேப் வாட்டர் ஊற்றி நல்லா கழுவியாச்சு. இப்போ பாருங்கள், ரொம்ப சுத்தமாக இருக்குது. கொஞ்சம் கூட மண் இல்லை. இந்த அளவுக்கு நல்லா க்ளீனாக கழுவி எடுத்துக்கோங்க. இன்னொரு பக்கத்தில் கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் 3 அல்லட்டி 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயாக சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, பெரிய துண்டு பட்டை, இது நல்லா பொரியட்டும். இதில் பச்சை மிளகா, 1 பச்சை மிளகா நல்லா உடச்சி போட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொரியட்டும். மீடியம் சைஸ் வெங்காயம் 2 எடுத்து நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இஞ்சி வெள்ளைப்பூண்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா தட்டி போட்டு வச்சுருக்கேன். அந்த இஞ்சி வெள்ளைப்பூண்டை இப்போ சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. இஞ்சி வெள்ளைப்பூண்டோட பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயமும் நல்லா வதங்கி வரணும். அந்த அளவுக்கு வதங்கின பிறகு ஒரு பெரிய தக்காளி எடுத்து நல்லா நீலவாக்கில் வெட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுலாம். தக்காளி அதிக நேரம் வதங்கக்கூடாது. 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. குலையாமல் பார்த்துக்கோங்க. நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்த பிறகு தக்காளி அதோடு சேர்ந்து வதங்கணும். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 3/4 டீஸ்பூன் சீரகத்தூள், இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி இப்போ இதில் போட்டு நல்லா வதங்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மசாலாவோட வதங்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது அப்படியே 2-3 நிமிஷம் இருக்கட்டும். எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் மூடியை போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். 2-3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மூடியை திறந்து பார்த்துலாம். பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. மசாலாலாம் நல்லா வெந்திருக்கு. தக்காளியும் நல்லா குழஞ்சி வந்திருக்கு. இந்த அளவுக்கு வந்தோன்னே நல்லா பிரட்டி விட்டுருங்க. நம்ம ஏற்கனவே நல்லா கழுவி வச்சுருக்க நெத்திலி கருவாட்டை இப்போ சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு 2 தடவை பிரட்டி விட்டுருங்க. அதிகமாக பிரட்டக்கூடாது. அப்படி பிரட்டினீங்கன்னா நெத்திலி கருவாடு உடைய ஆரம்பிச்சிடும். நமக்கு முழுமையாக கிடைக்கணும். முழுசாக இருக்கும் போது தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், பார்க்கறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப அழுத்தம் கொடுக்காம லேசாக பிரட்டி விட்டுருங்க. இது அப்படியே இருக்கட்டும். மூடியை போட்டு மறுபடியும் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வேகட்டும். இந்த மசாலாலேயே இந்த நெத்திலி கருவாடு வெந்து வரணும். 2 நிமிஷத்துக்கு பிறகு அதிக நேரம் வேக வைக்காதீங்க. அப்படி வெந்துச்சுன்னா நெத்திலி உடைய ஆரம்பிச்சிடும். பாருங்கள், அருமையாக வெந்திருக்கு. உப்பு எதுவுமே சேர்க்கக்கூடாது. இதில் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கடைசியாக கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. 1 கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, இதையும் சேர்த்துட்டு நல்லா பிரட்டி விட்டுருங்க. அவ்வளோதான், அருமையான நெத்திலி கருவாடு பிரட்டல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரெசிபிஸ் வேணும்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
இன்றைக்கி நான் உப்பு போடாமல் தான் சமைச்சிருக்கேன். ஏன்னா நெத்திலி கருவாட்டிலே அதிகமான உப்பு இருக்குது, அதனால கரெக்டாக இருக்குது எனக்கு உப்பு. உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் கடைசியாக நீங்கள் சாப்பிடும் போது உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா லேசாக உப்பு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்ல சுட சுட சாதத்தில் நெத்திலி கருவாடு பெரட்டலை வச்சு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை ரசம் சாதம் தயிர் சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது கூட ரொம்ப அருமையாக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டும் பார்க்குற வியூவர்ஸ்க்கும் சரி, அதே நேரத்தில் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.